உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள் இல்லை, அவர் உயிர்த்து எழுந்தார். இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டாலும் உயிரோடு கூட எழுந்தவர் என்கிற ஒரு சிறப்பு அது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உரியது. அல்லேலூயா. மனிதனுக்கும் சரி தெய்வங்களுக்கும் சரி பிறப்பு அப்படி ஒன்று வச்சிருக்கிறாங்க, இறப்பு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இயேசு மாத்திரம்தான் உயிர்த்து எழுந்தவர் என்கிற சிறப்புக்குரியவர். அவர் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து போதும். அவர் சொன்னபடி, அவருடைய வசனத்திலே எழுதியிருக்கிறபடி, அவர் சொன்னபடி உயிர்த்து எழுந்தார் என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 28:6-7 வசனங்களை வாசிக்கும் போது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஸ்தோத்திரம். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னாரா அப்படின்னா சீஷர்களுக்கு மாத்திரம் சொல்லல, யூதர்களுக்கு தெரியும் அவர் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னது. மத்தேயு 27:63 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல வேத பாரகர்கள் எத்தன் என்று குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். 3 நாளைக்கு பின் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று அவர் சொன்னார் என்கிற வார்த்தையை அதிலே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் கல்லறைகளை காவல் செய்வதற்கு அங்கே தூதர்கள், ஸ்தோத்திரம், அங்கே போர் சேவர்களை அவர்கள் வைத்தார்கள். ஆனால் போர் சேவர்களை தாண்டி தேவதூதன் கல்லை புரட்டி போட்டான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவதூதன் கல்லை புரட்டி போட்டு அந்த இடத்திலே அமர்ந்திருந்தான். அவன்தான் அவரை தேடி சென்று, அதிகாலமே அவரை தேடி சென்ற ஸ்திரீகளுக்கு அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று அந்த சகோதரிகளுக்கு சொன்னார். ஆகவே இயேசு உயிர்த்து எழுந்தார். அவர் சீஷர்களுக்கு சொல்லும் போதும் மரியாள் மற்றும் மார்த்தாள் அவங்க வீட்டுல லாசரு மரித்திருக்கிற அந்த சூழ்நிலையில இயேசு அங்கே போய் அவர்களிடத்திலே லாசருவை நான் உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று சொல்லும் போதும் அவர் உயிர்த்து எழுகிற தேவன் என்பதை சொல்லி இருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நல்ல கவனிங்க, நானே உயிர்த்து எழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரணத்துக்கு பிறகு
எப்படி வாழ முடியும் என்பதுதான் இன்றைக்கு உலகத்தினுடைய கேள்வி. ஒரு மனிதன் மரிப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தை அனுபவித்து விட வேண்டும் என்று துடிக்கிறான். மரணத்துக்கு பிறகு எப்படி இருக்க போகிறோம் என்பது யாருக்கு தெரியும் என்று சொல்லி இந்த நாளிலே எவ்வளவு அவன் தன்னிலே தான் திருப்தி அடைய முடியுமோ அந்த அளவுக்கு வாழுகிறான். ஆனால் இயேசு சொன்னார், மரித்தாலும் பிழைக்கிற ஒரு வாழ்வு இருக்கிறது. அல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறபடியால்தான் நாம் இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற விசுவாசமானது செயல்படுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வசனங்கள் வரைக்கும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். 16 வரைக்கும் வாசிக்கிறேன். கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்து எழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாயும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்து எழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்தார் என்றும் உயிர்த்து எழுதலை குறித்து சீஷர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்றும் வேத புத்தகத்திலே நம்ம தொடர்ந்து வாசிக்க முடியும். ஆகவே உயிரோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. மரித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. மரணம் அவரை மண்ணுக்குள் அடக்கி வைக்க முடியவில்லை. அவர் மரித்து 2ஆம் நாள் தன் ஆவியிலே பாதாளத்துக்குள் இறங்கி கட்டப்பட்ட ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று எழுதியிருக்கிறது. பாதாளமும் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடி உயிர்த்து எழுந்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் உயிர்த்து எழுந்ததினாலதான் மரித்து கிடக்கிற முடங்கி கிடக்கிற ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் விருதாவா இருக்குமே என்று எழுதியிருக்கிறது. விசுவாசம் என்பது நமக்குள் வருவதல்ல, நமக்குள்ளே தேவன் துவங்குவது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது. அப்போ விசுவாசம் என்பது நமக்குள்ளே தேவன் தான் துவக்குகிறார். இயேசு மெய்யான தேவன் என்றும் அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும் அவர் உயிரோடு எழுந்தபடியினால் சோதரம் மரித்து கிடக்கிற மக்களுக்கு ஒரு உயிர்த்து எழுதல் உண்டு என்றும் நமக்குள்ளே விசுவாசத்தை துவங்கினார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம். ஆமென். இயேசு உயிர்த்து எழுந்ததினால் நமக்கு 7 விதமான நன்மை உண்டு. அதை நான் உங்களுக்கு வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு உயிர்த்து எழுந்தபடினால் நமக்குள்ளே 7 விதமான நன்மை உண்டு. முதலாவதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்தபடியினால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். ஆமென், ஆமென். முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்ததினாலதான் நமக்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் உண்டாகிறது. அநீதி எல்லாம் பாவம்தான். மெய்யான தேவனை அறியாமல் ஒரு சின்ன போட்டோவிலேயோ பொம்மையிலேயோ கல்லிலேயோ வைப்பது பாவம். அநீதி எல்லாம் பாவம். தீய நோக்கம் பாவம். பொய்யான நாவு பாவம். தீய சிந்தை பாவம்.
சோதரன் இப்படி வேதத்திலே பாவத்தை குறித்து அநேக காரியங்கள், விக்கிரக ஆராதனை பாவம், பில்லி சூனியம் பாவம், வேசித்தனம் விபச்சாரம் பாவம் என்று இந்த உலகத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய, மனுஷனுடைய தெய்வீக தன்மையை அழிக்கக்கூடிய அத்தனையுமே பாவம் தான். இது மனிதன், முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே உண்டானது. இது இருதயத்துக்குள்ள இருந்து மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகளும், வேசித்தனங்களும், விபச்சாரங்களும், அசுத்தமும், காம விகாரமும், பகைகளும், விரோதங்களும், கொலைகளும், வெறிகளும், களியாட்டுகளும் புறப்பட்டு வருகிறது. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவைகள் மனிதனுடைய வாழ்வை அழிக்கக்கூடியவை. மனிதனுடைய வாழ்வை அழிக்கக்கூடிய எந்த ஒரு அனுபவமும் பாவ கிரியையாக இருக்கிறது. ஆகவே பாவத்தில் உண்டாயிருக்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிற. வாசிங்க 1 யோவான் 3:8. 1 யோவான் நிருபம் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். ஆதி மனிதன் ஆதாம், ஏவாள். ஏவாள் பழத்தை பறித்து ஆதாமினிடத்திலே கொடுத்தாள். மனிதர்களாய் அவர்கள் பாவம் செய்தார்கள். சர்ப்பமாய் பிசாசு தோன்றி அவர்களை வஞ்சித்தான். ஆகவே பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் இயேசு உலகத்திலே பிறந்தார். அவனை சிலுவையிலே அவனை ஜெயித்தார். ஆகவே தான் சிலுவையிலே இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். மரணத்தை ஜெயமாய் விழுங்கி உயிரோடு எழுந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபடியினால் ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய பிசாசுடைய தந்திரத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு, பாவம் மன்னிக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறான். பாவத்தின் தோஷம் ஒரு மனிதனுடைய வீட்டிலே, சோதரம் அவனுடைய வாசல் படியிலே சாபமாக 4 தலைமுறைக்கு படுத்திருக்குமா வேதம் சொல்லுகிறது. அந்த பிசாசினால் உண்டாகிற அந்த பாவத்தினுடைய சாபத்தை அழிப்பதற்கு தான் இயேசு தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அவர் உயிர் எழுந்திருக்கிறபடியினால்தான் நமக்கு விடுதலை. அவர் விடுவிக்கப்பட்டார், நாமும் விடுவிக்கப்படுகிறோம். ஆமென். அவர் பாவி அல்ல, அவர் பரிசுத்தர். ஆனால் பாவிகளுக்காக அவர் பாவமானார். பாவம் செய்யாத அவர் பாவம் சுமத்தப்பட்டார். இன்றைக்கு பாவிகளாய் பாவத்திலே வாழ்கிற மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவரை கழுவி சுத்திகரிக்கும். இயேசு உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது போல பாவத்திலே பாவம் செய்கிறவன் அவன் பாவத்துக்கு சோதர அடிமையாக இருக்கிறான். பாவத்திலே செத்து கிடக்கிறான். அவன் பாவத்திலிருந்து ஸ்தோத்திரம் பாவத்திலே முடங்கி கிடக்கிறான். அவன் நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர், அவர் பிழைத்திருக்கிறது போல அவருடைய உயிர்த்தெழுதல் பாவத்தினுடைய பிடியிலிருந்து விடுதலையை நமக்கு தருகிறது. ஆமென். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் நிமித்தம் நமக்கு முதலாவது கிடைப்பது என்ன? பாவத்திலிருந்து விடுதலை. ஆமென். எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும், எப்படிப்பட்ட மனதின் போராட்டமா இருந்தாலும், எப்படிப்பட்ட இருதயத்தில் இருக்கிற கிரியைகளா இருந்தாலும், இயேசு அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவர் உயிர்த்தெழுந்தது போல பாவத்திலிருந்து நம்மையும் ஸ்தோத்திரம் பரிசுத்த பிள்ளைகளாய் விடுவித்து விடுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை எனக்கு மன்னித்தீர். பாவத்தின் தோஷம் மன்னிக்கப்படும் போது 4 தலைமுறைக்கு படுத்திருக்கிற சாபம் ஆசீர்வாதமாக மாற துவங்கி 1000 தலைமுறை மட்டும் அந்த ஆசீர்வாதம் அவர்களை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் நிமித்தம்
4 தலைமுறை தொடரக்கூடிய அந்த சாபம் நீங்கி 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் மாறுகிறோம். கைகளை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு உண்டாகிறது. 2, சரீர சுகம் கிடைக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவரை உயிர்த்து எழும்ப பண்ணினார். அந்த கர்த்தருடைய ஆவி அவரை எழுப்பினது. அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்படும். அப்போ சரீர சுகம் கிடைக்கும், பலவீனங்கள் மாறும், சோர்வுகள் மாறும், அசதிகள் மாறும், புது பலன் கிடைக்கும், புது ஜீவன் கிடைக்கும். ஆமென். ஒரு வயதான அம்மா ஊழியம் செய்றவங்க, பாஸ்டர் இறந்துட்டாரு, அவங்க பிள்ளைய ஒரு பையன் ஊழியம் செய்றாரு, அவங்க சர்ச் நடத்துறாங்க. விசுவாசிகள் ரொம்ப குறைவுதான். ஆதி நாட்கள்ல அவங்க சிபிஎம் சர்ச்சில் வளர்ந்த சகோதரி, அவங்க திருமணமாகி அவங்க இளைய மகனுக்கு இளைய பையன், அவங்க எப்பவும் சர்ச்சில் போய் டெய்லி ஜெபிப்பாங்களாம். கிட்டத்தட்ட அந்த பாஸ்டருடைய மூத்த மனைவி இறந்து போச்சு. அதனால இந்த சகோதரியை 2வது திருமணம் செய்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 8 பிள்ளைகள். 8வது மகன் தான் நான் உங்களுக்கு இளைய பையன் சொல்றேன். அந்த இளைய பையனுடைய கண்ணில் வெளியில விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, சின்ன பிள்ளைங்க பந்து தட்டி விளையாடும் போது அந்த பையன் கீழே விழுந்து ஒரு ஒரு பொருள் வந்து அவனுடைய அந்த கருவிழியை வந்து அப்படியே கிழிச்சிட்டான். ஒரு சரீரத்துல ஒரு கத்தியை வச்சு வெட்டினா அந்த புண்ணு எப்படி வெளியே அந்த சதை வெளியே வந்து இருக்குமோ அதே மாதிரி அந்த கண்ணு இருந்திருக்கு. ஒரு சின்ன பையன் ஓடி வந்து இப்படி உன் பையன் விழுந்துட்டான்னு சொன்ன உடனே அந்த அம்மா அந்த பையனை பார்த்துட்டு சோத்திரம், அது முதல்ல ஜெபம் பண்ணிருக்கு. ஜெபம் பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்கு காசு கிடையாது. அவங்க சொன்ன சாட்சி, ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு காசு கிடையாது. வீட்டில் அப்போது அந்த பாஸ்டரும் உயிரோடு இருந்தாரு, அவரும் வீட்டில் இல்லை. சாரி, அவர் உயிரோட இல்லை. இந்த அம்மா சோதரம் தனியா இருந்தாங்க. இவங்க நேரம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பையனை கூட்டிட்டு சர்ச்சுக்கு போனாங்களாம். சர்ச்சுக்கு போய் சிபிஎம் சர்ச்சில் ஒரு பாயை போட்டு, நான் இந்த விஷயத்தை யாரிடத்துலையும் சொல்ல மாட்டேன், ஒரு பிரதர் வந்து இந்த பையனுக்கு ஜெபம் பண்ணணும், அப்போ இந்த பையனுக்கு சுகமாகணும், இதான் அவங்க ஜெபம். பைத்தியமா தெரியுது இல்லையா? அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போனோன்னா என்ன அப்படின்னு அந்த பாஸ்டர் பார்த்த உடனே பயந்துட்டார். பயந்த உடனே இங்க கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகமா அப்படின்னு பாஸ்டர் சொன்னாராம். அப்ப இவங்க மறுபடியும் கேட்டிருக்கிறாங்க, விசுவாசிச்சா வியாதி போகும்னு நீங்க தானே எங்களுக்கு பிரசங்கம் பண்றீங்க, இந்த பையனுடைய கண்ணை சுகமாக்குவதற்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு, நீங்க பிரசங்கம் பண்ணி நான் விசுவாசித்தேன், இந்த விசுவாசத்துக்கு விரோதமா நீங்க இப்ப பேசலாமா? நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், என் பிள்ளைக்கு ஜெபம் மட்டும் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு மறுபடியும் முழங்கால் கொண்டு அந்த பையனை வந்து அழுதுகிட்டே இருந்தான். என்ன அற்புதம் அப்படின்னா, அந்த பையன் அந்த பாஸ்டர் தொடவும் இல்லையா, அவருக்கு பயம், என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படின்ட்டு பயந்து அந்த பக்கத்துல போய், ஆண்டவரே இந்த மகனுடைய கண் அற்புத சுகம் அடையட்டும், உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்படிதான். இவ்வளவுதான் ஜெபம். என்ன அற்புதம் அப்படின்னா, சாதா கண்ணு மாதிரி அந்த கண்ணு மாறிட்டான். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை, இந்த தெய்வீக சுகங்களை அற்பமா நினைக்க கூடாது. கால் வெளிச்ச மாதிரி இருக்கும், நெஞ்சு வெளிச்ச மாதிரி இருக்கும், உயிர் போற மாதிரி இருக்கும். இயேசுவின் நாமத்தில் இது ஒண்ணும் செய்யாது.
அப்படின்னு நீங்க அறிக்கையிட்டீங்கன்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த இடத்துல கிரியை செய்வதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். எத்தனையோ அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் இருந்த 18 ஆண்டுகளா இருந்த தேமல் வியாதி ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அந்த பிரசங்கத்தை கேட்ட பொழுதே அந்த வியாதியின் சரீரத்தை விட்டு மறைந்தது. 18 வருஷம் இருந்த அந்த வியாதி மறைந்தது. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சுகவீனமாய் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே வீட்டில் படுத்திருந்தேன். நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி படுத்திருந்தேன். செத்துருவேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப எங்களை ஜெபத்தில் உற்சாகப்படுத்துகிற ஒரு தாத்தா அங்க வந்தாங்க. நல்ல சத்தமா இன்ட்ரெஸ்டிங்கா கூடுவாங்க. பெறவிலே அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த சவுண்ட் கேட்கார் போல நம்ம குரல் கொடுப்போம். அப்படி கொடுக்கலன்னா என்ன சவுண்டு சரியில்லைன்னு வீட்டுக்கு வந்துடுவார். அதே மாதிரி வந்தாரு. வந்து என்ன உழத்தி கிடைக்க கையை கொண்டாங்க அப்படின்ட்டு சும்மா அந்த கையை பிடிச்சிட்டு 2 அந்நிய பாஷை பேசினார். நடந்ததை சொல்றேன். உங்களுக்கு ஒண்ணு கிடையாது பிசாசு. அந்த கையை பிடிச்சுக்கிட்டு அந்த 2 கையை 2 ஆட்டாடி ஏசு நாமத்துல அவ்வளவுதான் சொன்னார். வியாதி போயிடுச்சு. நீங்க அனுபவிச்சு பாருங்க. இயேசு உயிருள்ளவர். எந்த மனிதனுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது பயப்பட வேண்டாம். எந்த வியாதியா இருந்தாலும் மரித்தோரில் இருந்து இயேசுவை உயிரோடு எழுப்பின கர்த்தருடைய ஆவி நம்முள் வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லவர். ஆமென், ஆமென். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க ஜெபிப்பாங்க. ஆண்டவரே எனக்கு இதை தாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க ஜெபிக்கிறது எனக்கு இதை நீங்க செஞ்சிருக்கீங்க, எனக்கு இதை செய்றீங்க, அதான் ஜெபம். எப்படி கேட்டு பாருங்களேன். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அவங்க ஆண்டவரத்துல ஆண்டவரே எனக்கு இப்ப சுகம் தந்திருக்கணும், எனக்கு இப்ப உங்களுடைய சுகம் வந்திருக்கணும், அதான் அவங்க ஜெபம். அது ஆண்டவரோட அவங்க வச்சிருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு, அது அவங்க அவ்வளவு உரிமையா. நீங்க எவ்வளவு வல்லவர், எனக்கு இப்ப சுகம் தாரீங்க, அதான் ஜெபம். இந்த மாதிரி ஆண்டவரோடு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் அவர் ஒன்றுமில்லாத இடத்திலே உருவாக்குவார், அற்புத சுகத்தை தருவார். ஆமென். காலங்களையும் சூழ்நிலைகளையும் தேடக்கூடாது. சோதரம். பெதஸ்தா குளத்தருகே ஒருவன் சில ஆண்டுகளாய் படுத்திருந்தான். எத்தனை வருஷம் அப்படின்னா 38 வருஷம். 38 வருஷம் வியாதியா இருந்தவனுக்கு சுகம் கிடைக்கல. இயேசு கிறிஸ்து அங்கே போறார். அந்த குளத்திலே தேவதூதன் இறங்கி வருஷத்துக்கு ஒரு முறை கலக்குவான். அந்த கலக்குன உடனே முதலாவது இறங்குறவன் சுகம் அடைவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த பெதஸ்தா குளத்தருகே 38 வருஷம் படுத்திருக்கிறான். நம்ம என்ன நினைப்போம், குளம் கலங்கும் நம்ம உள்ள இறங்கணும். ஆனா முந்தி யாராவது இறங்கிடுறாங்க. படுத்து கிடந்தவன் எந்திரிச்சு போய் இறங்குறதுக்கு முன்னாடி யாரோ சுகம் அடைஞ்சிடறாங்க. இயேசு பார்க்கிறாரு, குளத்துக்குள்ள இறங்கினாதான் விடுதலை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ சுகமடைய விரும்புறியா? ஸ்தோத்திரம். அந்நேரமே அவன் சுகமடைந்தான். ஆண்டவர் கேட்டார், குளத்துக்குள்ள போய் தான் சுகம் அடையணும்னு இல்லை. ஆண்டவருக்கு எந்த இடத்துல எப்படி வேணாலும் அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உன் வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன், கர்த்தர் சகல நோய்களையும் நீக்குவார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் மாறும். ஒரு திருச்சபை 50 சபைகளை கொண்ட சபையினுடைய ஸ்தாபனத்தினுடைய ஒரு மூப்பர், ஒருங்கிணைப்பாளர். அவருக்கு வயது அப்பவே 78 வயது. அதிகமான சுகர் வியாதி அவர் பாதிக்கப்பட்டு இருந்தார். ஆனால் நல்ல ஜெபிப்பார். அந்த சபைகளுடைய வளர்ச்சி காரியங்களை திட்டமிடுவது, எல்லா சபைகளையும் போய் விசிட் பண்ணுவது, அப்படி கேட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். எங்களை அதிகமாய் கூப்பிட்டு பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகள் அவர் அந்த வியாதியிலே கடந்து வந்தார், ஜெபித்தார், அந்த ஆகாரங்களை கட்டுக்கோப்புகளை வைத்துக் கொண்டார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அவருக்கு அந்த சுகர் வியாதி போயிடுச்சு. ஆமென். இப்போ அவருக்கு 90 வயசு.
சுகர் இல்லாம உயிரோடு இருக்கிறார். ஆமென். வியாதி என்பது நிரந்தரம் அல்ல. உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வல்லமை நிரந்தரமானது. அல்லேலூயா. நம்ம அதை விசுவாசிக்கணும். மரித்தோரில் இருந்து இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்ப நீங்கள் சுகம் அடைவீர்கள். ஆமென். நீங்கள் அற்புத சுகத்தை பெறுவீர்கள். ஆமென். எந்த இடம் பலவீனமா இருக்கோ அந்த இடத்துல கண்ணீரோடு கூட அந்த இடத்துல கை வைத்து இந்த வியாதி என்னை விட்டு நீங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலை அடைகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க, விடுதலை கிடைக்கும். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு அற்புத சுகத்தை தருவதற்கு, உங்கள் சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அது எலும்புகளின் பள்ளத்தாக்கு. அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு கர்த்தருடைய ஆவி புறப்பட்டு சென்று அந்த நரம்புகள் இணையவும் எலும்புகள் இணையவும் தசைகளால் அதை மூடவும் ஜீவன் உண்டாகவும் செய்தார் என்றால், ஒரு செத்து தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கிற எலும்பு கூட்டை இணைத்து ஜீவன் கொடுத்து ஒரு சேனையா எழுப்புவார் என்றால், நமக்கு ஜீவனை தர, சுகத்தை தர, உயிர் மீட்சியை தர சர்வ வல்லவர் உள்ளவர் என்று நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறபடினால் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், அவர் உயிர்த்தெழுந்தபடினால் நமக்கு உண்டாகிற நன்மை என்ன? நித்திய ஜீவ வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்கிறது. முதல்ல சொன்னேன், பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இரண்டாவது, சரீர சுகம் கிடைக்கிறது. மூன்றாவது, நித்திய ஜீவ வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. 1 யோவான் நிருபம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு, ஆனால் இது அவருடைய ஜீவ ராஜ்யத்தின் வாக்குத்தத்தம். அவருடைய நித்திய வாழ்வை நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், அழியாத வாழ்வை நமக்கு அருளுகிற வாக்குத்தத்தம். ஆகவே இந்த வார்த்தை சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். யோவான் 11:25 நாம் வாசிக்கலாம். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். அப்போ மரித்த பிறகு ஒரு வாழ்வு இருக்குது, அது நித்திய ஜீவன். அந்த ஜீவனை தருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணினார். ஆமென். ஏன்? அவர் உயிர்த்தெழுந்தபடியினால். அவர் உயிர்த்து எழவில்லை என்றால் ஒரு புது வாழ்வு என்பது நமக்கு இல்லை. அவர் உயிர்த்து எழுந்தபடியினால் ஒரு நித்திய ஜீவன் என்கிற வாழ்வு நமக்கு இருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவன் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். அதாவது இந்த உலகத்தில் மனிதனுக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு நிச்சயத்தை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மாத்திரமே. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, மரிச்சு எங்க போனா என்ன அப்படின்னு சொல்லி. மரித்த பிறகு 2 இடம் இருக்கு, ஒன்று நரகம், இன்னொன்று பரலோகம். எல்லா மார்க்கமும் இதை அறிவிக்கிறது. ஆனால் இப்படித்தான் இருக்கும் என்பதை பரிசுத்த வேதம் மாத்திரமே சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் கடந்து செல்வதற்காக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஏன் இயேசு இந்த வாக்குத்தத்தை செய்தார் என்றால், அவர் மரித்து உயிர்த்து எழுந்து உன்னதத்துக்கு ஏறி போனார். ஆமென். கலிலேய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது என்ன? ஏறி போனவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று சொல்லி அந்த சீஷர்களுக்கு தேவதூதன் சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்ததினாலே அவர் உன்னதத்துக்கு, தேவனிடத்திற்கு ஏறி போனார் என்று பார்க்கிறோம். அதே போல
இந்த உலகத்திலே நம்பிக்கையற்ற மனிதர்களுக்கு, நம்பிக்கையற்ற ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தை இயேசு சொன்னார். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தபடியினால் உங்களுக்கு சமீபமாயிருந்த அந்த பரலோகம், அது நித்திய வாழ்வு. அதை யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த உயிர்த்த எழுதலை விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆமென். அப்ப நாம் வாழ்வது நித்திய ஜீவனுக்காக. இந்த வாக்குத்தத்தம் நமக்கு இல்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே சரீர மரணத்தோடு எல்லாம் முடிந்து போகும். ஆனால் சரீர மரணத்தோடு இயேசு முடியவில்லை, இயேசு உயிர்த்தெழுந்தார். அதனாலதான் நமக்கும் ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை சரீரத்தில் ஒரு மனிதனுக்கு 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் வாழ்ந்தாலும் அதுக்கப்புறம் வேதம் சொல்லுது, அவன் மரித்த பிறகு அவனுக்கு ஒரு வாழ்வு உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழுதலை விசுவாசித்து தேவ சபையிலே ஆராதித்து இந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கை தெரிந்து கொண்டவர்கள் பரலோகம் என்கிற மகிழ்ச்சிக்கும், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசியாமல் திருச்சபையை அசட்டை பண்ணி வேதத்தை ஸ்தோத்திரம் அவர்கள் அசட்டை பண்ணி கர்த்தரை ஆராதிக்காமல் தொழுது கொள்ளாமல் நித்திய ஜீவ வாக்குத்தத்தங்களை கேட்காமல் உணராமல் இருப்பார்கள் என்றால் அவர்கள் நித்திய அழிவுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தபடினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். நான்காவதாக இயேசு உயிர்த்தெழுந்தபடியினால் நமக்கு கிடைப்பது என்ன? வல்லமை. அவருடைய ஜீவனுள்ள வல்லமை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. சோதரம் இங்க வாசிக்கிறோம், அவரிடத்துல உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையினால நான் அவரோடு ஐக்கியப்படவும் பாடுபடவும் மரணத்துக்கு உள்ளான மரணத்தை போன்ற பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சந்தித்து பரிசுத்தம் அடைந்து மரித்தோரில் இருந்து எழுந்த அந்த உயிர்த்தெழுதலின் ராஜ்யத்துக்கு தகுதியாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல்ல ஒரு வல்லமை கிடைக்கிறது. ஆமென். ஜீவனுள்ள ராஜ்யத்துக்கு செல்வதற்குரிய ஒரு வல்லமை, தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு, தேவனோடு கூட நாம் கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்குரிய அந்த சுத்திகரிப்புக்கு ஏற்ற சிக்ஷைகளை சகிக்கக்கூடிய ஒரு வல்லமை, சோதனைகளை தாண்டக்கூடிய வல்லமை, பலவீனங்களை தாண்டி வரக்கூடிய ஒரு வல்லமை, தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு வல்லமை, பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை, அன்பிலே பூரணமடைகிற ஒரு வல்லமை. இப்படி கர்த்தர் தம்முடைய பரிசுத்த உயிர்த்தெழுதலினாலே ஒரு வல்லமையை நமக்கு தருகிறார். ஆமென். கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் அசட்டை பண்ணிவிட வேண்டாம். சாத்தானுடைய வல்லமை கிரியை செய்யும் போது ஒரு மனிதன் பைத்தியக்காரனாய் மாறுகிறார். அவனுடைய வாழ்வு தாழ்ந்து போகிறது. அவனுடைய உடல்ல வேதனைகளும் கீறல்களும் காந்தல்களும் துன்பங்களும் அவன் அனுபவிக்கிறான். ஆனால் தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனுக்குள் வரும்போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவனுக்குள்ளே வருகிறது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. சிம்சோன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கின பொழுது அவன் சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று எழுதியிருக்கிறது. தாவீதின் மேலே கர்த்தருடைய ஆவி இருந்த பொழுது சிங்கத்தின் தாடை, அந்த தாடியை பிடிச்சி அதை அடித்து கொண்டு போட்டான் என்று எழுதியிருக்கிறது. ஒரு விசை கரடியை கையினால் கிழித்து போட்டான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால்
அவன் விசேஷமானவனாய் மாறுகிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமைதான் நம்மை விசேஷப்படுத்துகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3:10 வாசிக்கிறோம், அவருடைய உயிர்த்து எழுந்த வல்லமை. அப்ப உயிர்த்து எழுதல்ல ஒரு வல்லமை இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்திருக்கிறபடினால் நமக்கு ஒரு வல்லமை உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஆமென். இந்த வல்லமையை நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. வல்லமை இறங்கட்டும் அப்படின்னா மௌனமா அப்படியே சோம்பலா இருக்கக்கூடாது. சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும். பரலோக செல்வம், பரலோக ஐஸ்வர்யம் என்று சொல்லுவது கிருபை, விசுவாசம். பரலோக ஐஸ்வர்யம் என்று சொல்லுவது அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை. இதெல்லாம் பரலோக ஐஸ்வர்யம். சோத்திரம். இதெல்லாம் பூமியில தேவன் நமக்கு தருகிறார். நம்ம அதெல்லாம் சரீரத்துல, ஆவியில, ஆத்மாவில பெறுகிறோம். சோத்திரம். உங்களால சில நேரத்தில் ஆவியில நிறைந்து வைராக்கியமாய் சத்தமிட்டு எப்படி ஜெபிக்க முடிகிறதுனா அது கர்த்தருடைய வல்லமை. ஆமென். பிசாசுகளை துரத்தவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், வல்லமை கொடுத்தார். உங்களிடத்திலிருந்து வல்லமை புறப்படும் என்றார். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்றார். ஆமென். அப்போ உயிர்த்தெழுதலின் மூலம் ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கிறது. ஆமென். நம்ம எல்லாம் பார்த்தா, இருட்ட பார்த்தா அவ்வளவுதான், சரசரன்னு சத்தம் கேட்டுட்டுனா முடிஞ்சு. பின்னாடி யாராவது நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம சொல்லலாம்டா. அப்படிலாம் இருந்த ஆட்கள் தான். சோதரம். நல்ல ஒரு காலத்துல வெளியில போறதுக்கு பயப்படுவேன். எங்க அக்கட்ட வேணா கேட்டு பாருங்க, என்ன மாதிரி பயந்தாமொழி எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி இருந்த ஆள் தான். ஸ்தோத்திரம். ஒரு இருட்ட கண்டா பயம், ஒரு மரக்களை லேசா அசைஞ்சுட்டா பயந்துருவேன் நான். அப்படி இருந்த ஆளு. ஸ்தோத்திரம். எங்க அப்பா அநியாயத்துக்கு அடிச்சு வெளியே விரட்டுவார், என்ன தைரியமா வளர்க்கறதுக்காக. ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றதுனாலதான் ஒரு மனசுல ஒரு தைரியம், ஒரு பலன். ஆமென். பிசாசுகளை துரத்துறதுக்கு நமக்கு வல்லமை வேண்டும். உங்க வாழ்க்கையில உங்க சமாதான வாழ்வை கெடுப்பது சாத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாத்தானுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அதை விட பல மடங்கு சத்துவமும் வல்லமையும் நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் உயிர்த்து எழுந்ததுனால அந்த உயிர்த்து எழுதலுக்குள்ள இருக்க புறப்படுகிற வல்லமை தான் நாம் உயிர்மீழ்ச்சி அடைபடிக்கு நம்மை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஆமென். சில நேரத்தில் நீங்க சொன்னது அப்படியே நடக்கும் அப்படின்னா நீங்க சொல்லி நடக்கிறது நினைக்காதீங்க. கர்த்தர் உங்க நாவில ஒரு வல்லமையை வைக்கிறார், அதான் நடக்கும். சில நேரம் பிசாசு துரத்துனா அது பார்த்து சொல்லும், நான் போக மாட்டேன்னு சொல்லும். 4 தடவை சொல்லும், 5வது தடவை ஓ இயேசுவின் நாமத்துலன்னா போயிடும். எதனால? முதல்ல உங்க வல்லமையை நீங்க அறியாம இருக்கிறதுக்கு, உங்களை மட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கலன்னா அது இருக்க முடியாது. அந்த வல்லமைக்கு, இயேசுவின் வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது. அதனால அந்த அசுத்தாவி புறப்பட்டு போகும். சோத்திரம். ஆகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினால நமக்குள்ளே பரலோக தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஆமென். சங்கீதம் 8 அவர் தேவதூதனை பார்க்கிலும் சற்று சிறியவனாய் என்னங்க சோத்திரம். வாசிங்க. மனுஷரை நீ நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆமென். இங்க வாசிக்கிறோம், தேவ தூதனை விட சிறியவனாய் இருந்தாலும் தாவீதை கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்தாராம்? முடிசூட்டினாராம். அப்போ தாவீதுக்கு இருந்த சத்துருக்கள் அதிகம். ஒருவரும் தாவீதுக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆமென். இந்த உலகம் உங்களை எதிர்த்து மேற்கொள்ள முடியாது. சாத்தான் உங்களை எதிர்த்து மேற்கொள்ள முடியாது. ஏன்னா தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தபடினால் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. ஆமென். அந்த வல்லமை கட்டுக்களை, நுகங்களை முறித்துவிடும், பாதாளத்தின் வல்லமைகளை அழிக்கும், இருளை வெளிச்சமாய் மாற்றும். ஆமென். பலத்த கிரியைகளை நடப்பிக்கும், அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும்.
அவருடைய வல்லமை புறப்பட்டு அற்புத அடையாளங்களை செய்ததை வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப சாதாரண மனிதன் தானே என்று நீங்கள் எண்ணி விடாதிருங்கள். உயிர்த்தெழுந்து இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறதுனால அந்த உயிர்த்தெழுதலினாலே நமக்குள்ளே ஒரு வல்லமை கிடைக்கிறது. ஐந்தாவதாக, இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்ததினால் மறுரூபமாய் மாறுகிறோம். 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆமென், ஆமென். இங்க வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்தபடியினாலே ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபம் ஆகிவிட முடியும். இந்த மறுரூபம் உயிர்த்து எழுதலுக்காக உண்டாகிற மறுரூபம், அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாய் வருகிற மறுரூபம் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த இயேசு அந்த உயிர்த்தெழுந்த அவருடைய கிரியையினாலே நமக்குள்ளே ஒரு மறுரூபத்தை தருகிறார். நாம் சுபாவத்தின்படி பாவிகளாய், பலவீனர்களாய், எதிர்த்து பேசுகிறவர்களாய், தீய வார்த்தைகளை பேசுகிறவர்களாய், கோபமுடையவர்களாய், இணங்காதவர்களாய், இருமாப்புடையவர்களாய், மாமிசத்தின் கிரியைகளில் இருக்கிறவர்களாய், சோத்திரம் புளிப்புள்ளவர்களாய், கசப்புள்ளவர்களாய், எதிர்க்கிறவர்களாய், இப்படியெல்லாம் நம்ம அநேக நேரத்துல காணப்பட்டோம். நீங்க சொல்லுவீங்க சில நேரத்துல, நான் மட்டும் பழைய மனுஷனா இருந்தா சோத்திரம். அப்ப உங்களுக்கே தெரியுது நீங்க புது மனுஷனா மாற முயற்சி பண்றீங்க இல்லையா? கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட லாகாது. நீங்க புது மனுஷனா மாறினா கெட்ட வார்த்தை உங்க வாயில வர கூடாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை சபிக்க கூடாது. அன்னைக்கு சபிச்சிருவோம் ஈஸியா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற அந்த காரியம் அல்லது அந்த தவறு, அந்த பாவம் சில நேரம் நீங்களே அறியாமல் செய்கிறதுனால, நீங்கள் தீர்க்கிற நியாயத்திற்கு உங்க வாழ்க்கையில வந்துரும்னு சொன்னதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபியாதிருங்கள். அதனால நம்ம ஒரு மனுஷனை சபிக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். ஆமேனா? மறுரூபம் வந்திருக்கா இல்லையா? வந்திருக்குது. ஆமே. ரோமர்கள் இந்த நிருபம் 12:1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதனால நம்முடைய தேவனுடைய, அடுத்த 2ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த, அதாவது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. ஆமென், ஆமென். அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள உணர்வை தருகிறது. நீ கோபப்படாத, எரிச்சல் அடையாத, சபிக்காத, கெட்ட வார்த்தை பேசாத, ஆவியினால மாமிசத்தின் செய்கைகளை அழிச்சு போடு, ஆவியினால உன்னை அடக்கிக் கொண்டு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத, கோபம் கொள்ளாத, கொள்ளாதவர்கள் மேல் எரிச்சல் அடையாத, தீங்கு செய்யாத, துன்மார்க்கனோடு கலவாத, பாவிகளோடு நில்லாத அப்படின்னு அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை நம்ம என்ன செய்கிறது? தேவ சாயலுக்கு நேராய் நம்மை திருப்பி நடத்துகிறது. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நமக்குள்ளே உருவாக்குகிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தத்தை யோசிக்க வைக்கிறது. நம்ம ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நம்ம இன்னைக்கு எப்படி இருந்திருப்போம்? குறுக்கு வழியில வாழ முடியுமா? குறுக்கு வழியில சம்பாதிக்க முடியுமா? யார்கிட்டயாவது சண்டைக்கு போகணுமா? கெட்ட வார்த்தை பேசணுமா? அடிதடிக்கு போகணுமா? இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்தபடினால் அந்த உயிர்த்தெழுதலின் மித்தம் நாம் கொஞ்சம் கொஞ்சமா மனம் மாறி, மனது மாறி, நம்முடைய மாமிச கிரியைகளை ஒடுக்கி ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய சாயலிலே மாறிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய உள்ளான மனிதன் மாறிக்கொண்டே வருகிறான். ஆமென். மறுரூபமாகி கொண்டே இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆமென். இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசித்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருவேளை பழைய சுபாவங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கு அதை அழித்து போட்டு விடுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆறாவதாக
இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தபடினால் நாம் ஜெயம் பெறுகிறோம். ஆமென், ஆமென். 1 கொரிந்தியர் 15:56 வாசிங்க. மரணத்தின் கூர் பாவம், நியாயப்பிரமாணம். அடுத்த வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்க வாசிக்கிறோம், பாவத்தையும் மரணத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெயிக்கிறோம். ஆமென், ஆமென். ஆதாம் ஏவாளுக்கு வந்த சோதனை என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்ட போது அவருக்கு வந்த சோதனை என்ன? கண்களின் இச்சை, இந்த உலகத்தை தருகிறேன் இல்லையா? இரண்டாவது, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் மாம்சத்தின் இச்சை. அப்புறம் பெருமை, மேல இருந்து கீழே குதியும், தூதர்கள் ஏந்துவாங்க சொல்லியிருக்கே. இந்த சோதனை வந்துச்சு. இயேசு அவைகளை வார்த்தையினாலே ஜெயித்தார். சாத்தான் அப்பொழுது அவரை விட்டு ஓடி போனார். அப்போ உலகம், மாம்சம், பிசாசு. கண்களின் இச்சை என்பது உலகம். உலகம், விபச்சாரம், வேசித்தனம், சாப்பாடு, பிரியம், இதெல்லாம் மாம்சத்தின் இச்சை. அப்புறம் என்ன மாதிரி ஒருத்தரும் கிடையாது, என்னை யாரும் குறை சொல்லக்கூடாது, நான் 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 பெருமை, ஜீவனத்தின் பெருமை. அப்போ உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கணும். கடைசியா வரக்கூடியது மரணம் இல்லையா? மரணம், மரணத்தை ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்து முதல் 3ஐயும் ஒரே நாள்ல ஜெயித்தார். அவர் அப்போலோ சாத்தானே அவனை கடிந்து கொண்டார். அவன் திரும்பி வருவேன் என்று கோபத்தோடு போய்விட்டான். திரும்ப வந்தான். வரும்போது இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒன்றும் இல்லை. என்ன, அவரிடத்துல பாவம் இல்லை, அவரிடத்துல வஞ்சனை இல்லை. ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு சீசரிடத்தில் சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுடைய இடத்துல ஒன்றும் இல்லை. அப்பொழுது அவன் திரும்பி போயிட்டான். இயேசு கிறிஸ்துவை பழி சுமத்தி சிலுவையில் அடிக்கும் போது இதோடு இவருடைய காரியம் முடிந்தது என்று சொல்லி ஜனங்களை தூண்டி விட்டான். சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள். ஆனால் இயேசுவோ தாம் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அப்ப ஒன்று, அவர் சொன்னார், நான் மரணத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஆமென். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். அப்ப நம்ம ஜெயம் கொள்ளுகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப உங்களால் ஜெயிக்க முடியும். எவ்வளவு பெரிய பாவமா உலகம் உங்களை துரத்தி கொண்டு வருகிறதா, கண்களின் நிச்சயா, மாமிசத்தின் நிச்சயா, ஜீவனத்தின் பெருமையா, உங்களால் ஜெயிக்க முடியும். பல மரண உபாதை போன்ற வியாதிகளா, உங்களால் ஜெயிக்க முடியும். மரணத்தை ஜெயித்த ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிறது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அப்ப நமக்கு ஜெயம் உண்டு. ஆமென். 7ஆவதாக முதலாம் உயிர்த்தெழுதல் நமக்கு கிடைக்கிறது. வெளிப்படுத்தல் 20:6 வாசிங்க. வெளிப்படுத்தல் 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். போதும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்ததுனாலதான் நமக்கு உயிர்த்து எழுதல் என்று நம்ம 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அது கடைசி மரணத்தினுடைய விழிப்பு முடிந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் அது செல்லுகிறது. ஸ்தோத்திரம். இதோ ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, இமை பொழுதிலே நாம் மறுரூபம் அடைந்து விடுவோம். இங்க வாசிக்கிறோம், இந்த மறுரூபம் என்பது உயிர்த்து எழுதல். ஆமென். வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நாமும் உயிர்த்தெழுந்து நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம். முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதலை கடந்து சென்று விட்டால் இயேசு மத்தியாகாயத்தில் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கல்லறைகள் திறக்கப்பட்டு முதலாவது எழுந்திருந்து செல்லுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போவோம். மத்தியாகாயத்திலே 7 ஆண்டுகள் கல்யாண விருந்து நடைபெறும். 7 ஆண்டுகள் முடிந்த பின்பு இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட பூமியிலே 1000 வருட அரசாட்சி செய்வார். 1000 வருட அரசாட்சி முடியும் பொழுது ஸ்தோத்திரம், சாத்தானுக்கும் இயேசுக்கும் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே கர்த்தர் வெளியரங்கமாய் சாத்தானை அழித்து போடுவார். பின்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரும். அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் முதலாம் உயிர்த்தெழுதலில் உள்ளவர்கள் தப்பி விடுவார்கள். ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்புக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். இயேசு நித்தியமாய் அவர்களோடு கூட இருப்பார். கிறிஸ்துவுக்குள் முதலாவது மரித்தவர்களும் பின்பு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போக உயிர்த்தெழுந்தவர்களும் உபத்திரவத்திலிருந்து தப்பி கர்த்தருக்காய் ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுந்து சென்றவர்களும் அவரோடு கூட நித்தியமாய் நித்திய வாழ்வை அனுபவிப்பார்கள். ஆமென். அவர் உயிர்த்தெழுந்தபடினால் நாமும் உயிர்த்தெழுந்து நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம். அவர் உயிர்த்தெழுந்த அவர் ஆவியாய் இருக்கிறது போல அதே சாயலுக்கு நாமும் மாறி நாமும் நித்தியமாய் அவருடைய சாயலின்படியே அவரோடு கூட இருப்போம் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே உயிர்த்தெழுந்ததினால் 7 ஆசீர்வாதங்கள். பாவத்திலிருந்து விடுதலை, சாத்தானுடைய கிரியைகளை அழித்து கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், சரீர சுகத்தை தருகிறார், நித்திய ஜீவ வாக்குத்தத்தத்தை தருகிறார், வல்லமையை தருகிறார், நம்முடைய மனதையும் மாமிசத்தையும் தேவ சாயலுக்கு மறுரூபப்படுத்துகிறார், ஜெயம் பெற்று அவரோடு கூட நடக்க செய்கிறார், உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லுகிறார். ஆமென். இந்த உயிர்த்தெழுதலை, இந்த 7 ஆசீர்வாதங்களை இந்த உயிர்த்தெழுதலை நிமித்தம் நாம் பெற்றுக் கொள்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் எழும்பி நின்று ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் உயிர்த்து எழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாக இருக்குமே. அவர் உயிர்த்து எழாவிட்டால் உலகத்தின் சரித்திரம் கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் எழுத முடியாதே. அவர் உயிர்த்து எழுந்து ஸ்தோத்திரம் இந்த உலக வாழ்வில் இருந்து ஒரு மகிமையுள்ள ஜீவ வாழ்வை, நித்திய வாழ்வை நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். ஆகவே தான் சகோதரி, உலக வாழ்வு போக மரணத்துக்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரணத்தின் கட்டை, மரணத்தின் உபாதைகளை அழித்து ஜெயித்து எழுந்தார். உயிரோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இந்த உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் நமக்குள்ளே நிரந்தரமாய் அது உண்டாக அது கிரியை செய்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறீர்களா? பாவத்தை தூண்டுகிற பிசாசை அவர் அழித்து போட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னும் பாவத்தில் நான் நீடித்திருக்கிறேன் என்று சொல்லுவீர்களானால், பாவத்தில் நீடித்திருக்கிற பாவியும் உண்டு என்று எழுதியிருக்கிறது, நீடித்திருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் பாவத்தை தூண்டுகிற பிசாசை, தொடர்ந்து பாவத்துக்குள்ளாக்கி என்னை சாபத்துக்குள்ளாக்குகிற சாத்தானே, உன்னை நான் கடிந்து கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். சரீர சுகம் இல்லாதவர்கள் சரீர சுகத்துக்காய் சொல்லுங்கள். ஆமென். நித்திய நம்பிக்கை இல்லாதபடிக்கு ஜீவ வாக்குத்தத்தத்தை மறந்து நீங்கள் புலம்பி சோர்ந்திருப்பீர்களானால் நித்திய வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிற ஒரு காலத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அவருடைய வல்லமையால் நிரப்பப்படுங்கள். உங்கள் மனதை புதிதாக்கி மறுரூபப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை புதிதாக்குங்கள். உங்கள் சரீரங்களை புதிதாக்குங்கள். பாவ கிரியைகளை விட்டு ஓய்ந்திருங்கள். ஆவியிலே புதிய ஆமென் சிந்தைக்கு இடம் கொடுங்கள். ஜெயம் பெறுங்கள். உங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்து தள்ளுங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு
அது உங்க வீட்டை விட்டு மாறும். ஜெபிங்க. சாலமே போ, உயிர்த்தெழுந்த இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், பாவத்திலிருந்து விடுவிப்பார், சாபத்திலிருந்து விடுவிப்பார், கட்டுகளிலிருந்து விடுவிப்பார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க. கையை தட்டி ஜெபிங்க. ஆமென். விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பாவத்திலிருந்து விடுதலை வரட்டும். பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பாவத்தை பிறப்பிக்கும் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் பிசாசுடைய கிரியைகளை உயிர்த்தெழுதலினால் மேற்கொண்ட இயேசு ஆண்டவரே, இந்த எல்லைகளை சுற்றி ஒவ்வொரு குடும்பங்களின் கிரியை செய்கிற ஆண்டவரே தகப்பனே, பிசாசு கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் பிசாசுடைய கிரியைகள் அழியட்டும். சமாதானத்தை கேடு கொண்டு வருகிற ஆவிகள், தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள், கசப்புகளை, வேதனைகளை, துக்கத்தை கொண்டு வருகிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரும்பாடு ஸ்திரீ உம்மை தொட்டாள், உம்முடைய வல்லமை புறப்பட்டது. Glory. ஷாபாலானா காத்ரா ராஷியாராமா. இப்பொழுது பலவீனப்பட்ட பிள்ளைகள் சுகம் அடையட்டும். செல்லுங்க, விசுவாசத்தோடு செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை. உங்க மேல ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி உங்களை சுகமாக்குவது உண்மை. எவ்வளவு தடைகளும் கட்டுகளும் சரீரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மாறுவதாக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹீலிங் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்து எழுந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த சுகமளிக்கிற ஆவி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எல்லா வியாதிகளும் இப்பொழுதே மாறுவதாக. சுகர் வியாதிகள், இருதய வியாதிகள், சிறுநீரக வியாதிகள், நரம்பு வியாதிகள், கண் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மறைவதாக, இப்பொழுதே மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மறைவதாக. எலும்பு வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக, சுகம் அடைவதாக. முதுகு தண்டுகள் சுகம் அடைவதாக. கால் ஆண்டவரே முட்டு வலிகள் மறைவதாக, சுகம் உண்டாவதாக. மூளை நரம்பு பகுதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் கண் நரம்புகள் சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே கொழுப்புகளும் சர்க்கரைகளும் சரீரங்களை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக. தெய்வீக சுகத்தை நீங்க தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தெய்வீக சுகத்தை எனக்கு கட்டளையிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். என்னை தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். சுகம் ஆண்டவரே சரீரத்தில் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுகம் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அவரை நெடுங்காலமாக துரத்துகிற வியாதிகள் இப்பொழுதே மறைகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் மறைகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் மறைகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கட்டிகள் மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம். கட்டிகள் மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நன்றி, 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 நன்றி. சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். சுகம்